எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நித்தியமூர்த்தி. இப்போ சமீப காலமாக ஒரு 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா சமூக ஊடகத்தில் அதிகமாக பேசப்படுற ஒரு விவாதம் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியோட நீட் தேர்வோட கசிவு நடக்குது. நீட் தேர்வுத்தாள் கசிவாகுது. அதனால் அதை தொடர்ந்து நடந்த பிரச்சனைகள் அதை முன்னிறுத்தி மத்திய அரசு தவறு இழைச்சிட்டாங்க, அதில் நிறைய குளறுபடி நடந்ததுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போராட்டத்தில் பல மாணவர்கள் பங்கேற்கணும்னு அவங்க அறைகூவல் எடுத்துருக்காங்க. இப்போ டெல்லியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த போராட்டம் கடந்து வந்த பாதையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஏதோ மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஒரு கடந்த 1-2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில், நேபாளில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டன்ற பேரில் ஆரம்பித்து அது அங்கே இருக்கிற ஆட்சியே கவிழ்த்து ஒரு பப்பட் அரசாங்கத்தை அங்கே நிறுவனாங்க. ஸோ அதை பேக்ரவுண்டாக வச்சு இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு மாணவர் போராட்டம் முன்னெடுக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த போராட்டத்துக்கான மூலம் அதை நம்ம பார்க்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு. இந்த 2026 வருஷத்தில் மே 3ஆம் தேதி நீட் யூஜி நுழைவுத் தேர்வு நடக்குது. 22 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கிறாங்க. ஸோ இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா நான் மெட்டா ஏஐ, நம்ம வாட்ஸ்அப்போட ஃபேஸ்புக்கோட ஏஐ டூல் மெட்டா ஏஐ இருக்கு இல்லையா, அதில் நான் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். என்னென்னா, இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியோட ஆர்ப்பாட்டம், அதனோட பின்புலம், இதை பற்றின ஒரு சம்மரி கேட்டிருந்தேன் நான். அது மெட்டா ஏஐயில் கொடுத்த டேட்டாவை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஏஐ டூல்லையும் கூட நம்ம இன்றைக்கி தகவல் உலகத்தில் இருக்கோம். நீங்கள் போயிட்டு சாட்ஜிபிடி, கூகுள் ஜெமினி, குரோக் எவ்வளோ இருக்குது, நீங்கள் போயிட்டு தகவல்களை உடனுக்குடன் வெரிஃபை பண்ணிக்கங்க. யார் சொல்கிறதையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி நீட் நுழைவுத் தேர்வு நடக்குது. மே 7ஆம் தேதி கஸ் பேப்பர் புகார் வருது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பேப்பர் லீக் ஆகிடுது அப்படின்ற ஒரு பிரச்சனையை மாணவர்கள் கொண்டு வராங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைச்சு விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் 120லேருந்து 140 கொஸ்டின் எக்ஸாக்டாக வருது, மேட்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது கண்டுபிடிச்ச உடனே கவர்மெண்ட் உடனடியாக என்ன பண்ணுறாங்க, ப்ரோஆக்டிவாக 12/5/2026 அன்றைக்கி தேர்வை ரத்து பண்ணிடுறாங்க. ரத்து பண்ணிவிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் எவ்வளோ ப்ரோஆக்டிவாக பாருங்கள். 7/5 அன்னைக்கு புகார் வருது, 12/5 அன்னைக்கு அரசாங்கம் ரத்து பண்ணிடுறாங்க. மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணுறாங்க. 7க்கும் 12க்கும் ஒரு 5 நாள் தான். ஸோ இந்த அரசாங்கம் விரைவாக தான் செயல்பட்டுருக்காங்கன்றது இது அவங்களோட முதல் படி. அதாவது விரைவாக செயல்பட்டுருக்காங்க, முதல் அடியை விரைவாக எடுத்து வச்சுருக்காங்கன்றது தெரியுது. ஸோ ரத்து பண்ணிவிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. 14/5/2026 அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, மறுதேர்வு அறிவிக்கிறாங்க. 21/6/2026 அன்றைக்கி மறுதேர்வு நடக்கும் மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. இந்த NTA, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய கட்டணத்திலே நீங்கள் தேர்வு எழுதலாம், புதிய கட்டணம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க, ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்து 14/6/2026 என்ன பண்ணுறாங்கன்னா, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி எக்ஸாமுக்கு, நீட் நுழைவுத் தேர்வுக்கு அட்மிட் கார்டு கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, 21/6 அன்னைக்கு நீட் மறு தேர்வு நடைபெறுது. நல்லபடியாக நடந்து முடியுது. ஸோ அடுத்து அதை ஃபாலோ பண்ணி நீட் மறு தேர்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 29/5/2026 அன்னைக்கு பாராளுமன்ற குழு முன்னாடி NTG அதிகாரிகள், கல்வி அமைச்சக அதிகாரிகள் இவங்கெல்லாம் போய் பாராளுமன்ற குழு முன்னாடி விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த மறு தேர்வுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாங்க, எப்படி என்னென்ன புது அம்சங்கள் சேர்த்துருக்காங்க, இதை பற்றின விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ இதை கொடுத்து முடித்ததுக்கப்புறம், ஆஜராகி அவங்க கொடுத்து முடித்ததுக்கப்புறம், அந்த பாதுகாப்பு என்னென்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்திய இராணுவத்தை பயன்படுத்துறது, விமானப்படை மூலமாக தேர்வு தாளை ஏர்லிஃப்ட் பண்ணது. ஸோ இதெல்லாம் அதில் சார்ந்தது. அடுத்து 21/6/2026 அன்னைக்கு மறு தேர்வு நல்லபடியாக நடந்து முடிக்குது. அதை முடிஞ்சு ஜூலை 2026 சிபிஐ என்ன பண்ணுறாங்க, ஒரு முழுமையான விசாரணை பண்ணி 13 பேரை கைது பண்ணுறாங்க. 13 பேரை கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜூலை மாதமே 13 பேரை கைது பண்ணி அனுப்பிடுறாங்க. அடுத்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முக்கியமான சீர்திருத்தம் கொண்டு வராங்க. இந்த நீட் நுழைவுத் தேர்வு கசிவுக்கு முக்கிய காரணம்
இது வந்து இன்னும் பேப்பர்லேயே நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணணும், ஒரு சிபிடி மெத்தடாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, இது முழுமையாக கம்ப்யூட்டரில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகணும். இப்போ வினாத்தாள்லாம் நம்ம வந்து ஃபிசிக்கலாக கேரி பண்ணுறதால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக கொண்டு வரணும்னு அடுத்த வருஷத்துலேருந்து கொண்டு வருவோம்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி புகார் வந்ததுலேருந்து மறுதேர்வு அந்த தேர்வை ரத்து பண்ணி மறுதேர்வை கொண்டு வந்து மறுதேர்வை வெற்றிகரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடித்து யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவங்க, யாரெல்லாம் வந்து தவறு செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் ஒரு முழுமையான விசாரணை நடத்தி மத்திய அரசாங்கம் தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த 1.5 மாதத்தில் எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு கொடிய பாவம், இதிலிருந்து இந்த தப்பு பண்ணவங்க யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த பேக்ரவுண்டை வச்சு இப்போ சொல்லுங்கள், மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் நேர்மையாக நடந்திருக்காங்களா இல்லையா? புகார் வருது, 5 நாளில் தேர்வை ரத்து பண்ணுறாங்க, அதே மாதம் மறுதேர்வு நடத்துகிறாங்க, அடுத்த மாதம் 13 பேரை கைது பண்ணி உள்ளே போடுறாங்க, நெக்ஸ்ட் இயர்லேருந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இன்னும் என்னங்க சொல்லணும், இன்னும் என்ன முடிவு எடுக்கணும் சொல்லுங்கள். ஸோ எங்கே பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் மத்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டமே ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி. ஸோ வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருது, அதை இங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணி போராட்டத்தை தூண்டி விடுறாங்கன்ற சந்தேகம் வலுவாக எல்லாருக்கும் வருது. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் FCRA 2.0ன்னு ஒரு திட்டத்தை ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஃபாரின்லேருந்து வர ஃபண்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் எப்படியாவது முட்டுக்கட்டை போடணும்னு கூட இப்படி பண்ணுறாங்களோன்னு நமக்குலாம் நினைக்க தோணுது. உங்களுக்கு உண்மையிலேயே பயம் இல்லைன்னா ஏன் அந்த சட்டத்தை பார்த்து பயப்படுறீங்க? நீங்கள் நேர்மையாக வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஏன் FCRA 2.0 பார்த்து பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. அதனால் இந்த போராட்டம் உண்மை நிலையை மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து சில பேருக்கு போராட்டம்னா ஃபேன்சியாக இருக்கும், கம்யூனிஸ்ட் ஆளுங்களுக்கெல்லாம். ஏன்னா போராட்டம் பண்ணி தான் அவங்களோட அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும். ஆனால் அந்த போராட்டம் தேவையான போராட்டமா, அது மக்களுக்கு எந்த விதத்துலையும் இடையூறு இல்லாத போராட்டமானு பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க போராட்டம் முன்னெடுக்கிறாங்க ஒரு குரூப்பு, இந்த குரூப்பு உண்மையிலேயே மாணவர்களான்றதே ஒரு டவுட் இருக்குது. இதை பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து அரசியல் பண்ணுது, ராகுல் காந்தி உள்ளே புகுந்து அரசியல் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நாடாளுமன்றம் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க போகுது. பல திட்டங்களை மத்திய அரசாங்கம் வந்து நிறைவேற்றுறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்க எதிர்கட்சிக்காரங்க, இதையே சாக்கா வச்சு வெளிநடப்பு பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இது போன்ற ஒரு கேவலமான அரசியல் இந்தியாவில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கரெக்டாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போது காங்கிரஸும் அவங்க கூட்டமும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அதானி பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி அந்த கூட்டத்தொடரில் எந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் இல்லாத மாதிரி கூட்டத்தொடரையே வந்து சொதப்பி ஒரு விவாதமும் நடக்காமல் அரசாங்கம் அர்ஜென்ட்டாக அந்த திட்டங்களை அந்த சட்டத்தை நிறைவேற்றுற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்து காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்களாகிய நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி இருக்கிற தகவல் உலகத்தில் எல்லாமே நமக்கு வந்து இணையத்தில் இருக்குது, எதையுமே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு ஊடகம் சொல்கிறதையோ நான் சொல்கிறதையோ இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் யார் சொல்கிறதையோ நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. மக்களாகிய நீங்கள் பார்த்து முடிவெடுங்க. ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை நிலையை நம்ம அறிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய வேண்டுகோள். நன்றி.